ஹலோ ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். பாப்பாவோடைய எக்ஸாம் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தோம். எங்கள் அம்மா வீட்டில் ஒரு மாதம் இருந்துட்டு வந்திருக்கோம். ஊர்லேருந்து போயிட்டு வந்தாவே அம்மா வீட்டில் யார் யார் எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நானும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க பொருளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பொருள். இது கம்மின்னு நான் சொல்லலாம். இதெல்லாம் மல்லி. இது எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளதான். கருவாடு மட்டும்தான் நான் காசு கொடுத்து அம்மா வாங்கி கொடுத்தது. மல்லி வீட்டில் உள்ளது. புளி அம்மாவே உடச்சி குத்தி வச்சுருந்த புளி. இது காஞ்ச மிளகா எங்கள் வீட்டில் எங்கள் வயலில் உள்ளது. இது நெத்திலி கருவாடு மஞ்சப்பொடி கருவேப்பிலை போட்டு அம்மா கொடுத்துருக்காங்க. இது சிகப்பு கருவாடுன்னு சொல்லுவோம். தெரில, எனக்கு அவ்வளோ பேர் தெரியாது. ஆனால் செம்மையாக இருக்கும். ஆனால் அடுத்து வாங்கி அம்மா கொடுத்துருக்காங்க. இது கொத்தாரங்காய் வத்தல். இதுனா எங்கள் சித்தி போடுவாங்க, சூப்பராக போடுவாங்க. ஸோ எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளது தான், எங்கள் சித்தி போட்டது. இது கத்திரி வத்தல். கருவாட்டு குழம்பு பயிர்கள் போட்டு வைக்க செம்மையாக இருக்கும். இந்த கத்திரி வத்தல் போட்டு குழம்பு வச்சா. இது மோர் மிளகான்னு சொல்லுவாங்க இந்த பக்கம். அது குச்சி குச்சியாக உள்ளதில் மோர் மிளகா. இது நாட்டுக்கோழி முட்டை. சென்னையில் கிடைக்காதா, இதை போய் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்காதீங்க. இது எங்கள் மாமா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு, அதனால அங்கே ரேட்டு கம்மி. ஸோ அதனால் நாட்டுக்கோழி முட்டை பாப்பாங்களுக்காக வாங்கி கொடுத்தாங்க எங்கள் மாமா. ஸ்பீக்கரு பாட்டு கேட்கணுன்னு, கிச்சனில் பாட்டு கேட்கணுன்னு நினச்சேன். என் கொழுந்தண்டை கேட்டேன். அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். இதுன்னு பார்த்திங்கன்னா இதுங்கனே கிச்சனில் இருந்துச்சு இந்த பொருள். இது மாவுனா வீட்டுக்காரவங்க வாங்கி அங்கனே வச்சுருக்காங்க. இது பால்வாடியில் அங்கன்வாடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஊருக்கு போயிட்டோம்ல, அதனால் அவங்க வாங்கி எடுத்து கூட வைக்கலாம், அப்படியே அங்கனே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவங்க 2-3 பரிசு வாங்கியிருக்காங்க கம்பெனியில். ஸோ அது அதில் இது ஒரு ஃபஸ்ட்டு பரிசு போல் இங்கனே இருந்துச்சு, நைட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டேன். இது இருட்டுக்கடை அல்வா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு தான் எப்போவுமே நாங்கள் ஊருக்கு போய்ட்டு வந்தாவே அல்வா நிறையா வாங்கி தருவாங்க. யார் யார் கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துருவாங்க. அது இருட்டுக்கடை அல்வா உள்ளே இருக்குது, வாங்கி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இது கம்மி தான். இதுவும் புளி தான். இது கம்மி தான் நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பொருள்னு சொல்லலாம். ஏன்னா நான் ராமநாதபுரத்துலேருந்து திருநெல்வேலி போயிட்டு ரிட்டன் இங்கே சென்னைக்கு வந்துருக்கேன். ராம்நாட்டிலேருந்து நேரடியாக நான் சென்னை வந்தேன்னா இதோட பல்காக கொண்டு வருவேன். பேக்கு கொண்டே வர முடியாது, அந்தளவுக்கு கொண்டு வருவேன். இது எங்கள் அத்தை வீட்டுக்கு போய் அப்படி சுற்றி வந்ததுனால லக்கேஜ் நிறைய இழுக்க வேண்டாம்னு சொல்கிறதுனால இது கொஞ்சம் கம்மி அப்படின்னு நினச்சிக்கிருவேனா. அவ்வளோதான். இது எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளது தான். அதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் ரொம்ப மோசமாக கிடந்துச்சு. நம்ம தான் ஒரு மாதம் இல்லையே. ஸோ அதனால் ரொம்ப அப்படி அப்படியே எடுத்து சமைச்சு சாப்பிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க கம்பெனி போயிட்டாங்க. அடுத்து நம்ம இந்த கிச்சனை ஒழுங்குபடுத்துகிறது தான் வேலை. நீட்டாக வைக்கணும், மெதுவாக தான் வைக்கணும். அப்படி எப்படி கிடக்கு எல்லாம் களைஞ்சு. வெளியில் பேக்கு நாங்கள் கொண்டு வந்தது அதோடு மோசமாக அது கிடக்குது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.